வணக்கம் அன்பு நேர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மீண்டும் கவிதை நேரம் பகுதிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் எனக்கு பெருமகிழ்வும், ஆனந்தமும். நமது கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக படைப்பாளிகளை ஊக்குவிக்கும் நிகழ்ச்சியாக இதை எடுத்து சென்று கொண்டிருக்கிறோம். ஆம், அதாவது கவிதைகள் எழுதுபவர்களை நாம் சிறப்பிக்கும் விதமாக குரல் வடிவில் கடத்துவதாக இந்த நிகழ்ச்சி நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் பல கவிஞர்களை இங்கே அறிமுகம் செய்ய வேண்டும். அவர்களுடைய எழுத்துக்களை நாம் வாசித்து உலகம் முழுவதும் இருக்கும் நேயர்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்பதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் என்பதை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அந்த வகையில் நேற்று மெஹராஜ் பேகம் அவர்களுடைய அருமையான அற்புதமான கவிதை தொகுப்புகளை பார்த்தோம் இல்லையா? இன்றும் கூட ரொம்ப அருமையான கவிதை தொகுப்போடு தான் இணைந்து கொள்ள இருக்கிறோம். மெஹராஜ் பேகம் கவிதைகள் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது என்று சொல்லலாம். அந்த வகையில் அவருடைய முதல் கவிதை எப்படி அமைந்திருக்கிறது என்று பார்க்கலாமா? ஆம், வாருங்கள். அந்த முதல் கவிதை இப்படியாக அமைகிறது. கனவினில் வருவதை தவிர்த்து வேறு ஏதும் மாற்று வழிகள் உள்ளதா? அம்மா என்னை நினைக்கிறாள் என்பதனை நான் அறிவதற்கு தூக்கம் வந்தால்தானே சொப்பனங்கள் வருவதற்கு என்று ரொம்ப அருமையாக பதிவு செய்திருக்கிறார். ஆம், சொப்பனங்கள் மூலமாக நாம் அம்மாவின் நினைவை வரவேற்கலாம் என்றால், நாம் தூங்குவதே இல்லை. அந்த அம்மாவின் நினைவாகவே இருக்கும் பொழுது தூக்கம் வராமல் இருக்கும் தானே. தூக்கம் வராமல் இருக்கும் பொழுது சொப்பனத்தில் கூட அந்த தாயாரின் காட்சி கிடைக்காமல் போவது என்பது மிகவும் மிகவும் மோசமான ஒரு விஷயம் அல்லவா? ரொம்ப அருமையான ஒரு விஷயம். ரொம்ப அழகாக அந்த கவிதை அமைந்திருக்கிறது. ஆம், கனவினில் வருவதை தவிர்த்து வேறு ஏதேனும் மாற்று வழிகள் இருக்கிறதா என்று ரொம்ப அற்புதமாக பதிவு செய்திருக்கிறார். ஆம், அந்த அம்மா கவிதையை அடுத்து மெஹராஜ் பேகம் அடுத்த கவிதை இப்படியாக எழுதியிருக்கிறார். வாருங்கள், அந்த கவிதை என்ன சொல்ல வருகிறது என்று பார்க்கலாம். எவரேனும் என்னை அன்பின் மிகுதியால் அளவைக்கும் பொழுதோ, கோபத்தில் நிராகரிக்கும் பொழுதோ, சுடும் வார்த்தைகளினால் வதம் செய்யும் பொழுதோ, பற்றிய கைகளை விலக்கிவிட்டு கடந்து செல்லும் பொழுதோ, கண்களுக்கு அழாதே என ஆறுதல் கூறிவிட்டு தாரை தாரையாய் காகிதத்தின் மீது கண்ணீர் சிந்தத் தொடங்கிவிடுகிறது என் பேனா. தன்மேல் விழுந்த துளிகளை அள்ளி கவிதையாய் கோர்த்து எடுத்து காட்சிப்படுத்துகின்றன தாள்கள். கவிஞனாக விஸ்வரூபம் எடுத்து கவலைகளை மறக்கின்றேன் கவிதைகள் பிறக்கின்ற தருணத்தில் என்று ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்கிறார் மெஹராஜ் பேகம். ஆம், உண்மைதானே. ஆம், படைப்பாளிகளுக்கெல்லாம் எது வடிகால் என்று சொன்னால் நிச்சயமாக அது எழுதி எழுதி தீர்த்து விடுவதுதான் என்று சொல்லலாம். நான் கூட பல தருணங்களில் நான் வானொலியில் பேசும் பொழுது கூட சொல்வேன், ஏதாவது சோகம் இருக்கிறதா? ஒன்று நீங்கள் உங்களுடைய நாட்குறிப்பில் எழுதி வைத்து விடுங்கள். அதோடு அந்த சோகம் முடிந்துவிடும். அ இல்லை என்றால் நீங்கள் இந்த மாதிரி கவிதைகளாக எழுதிவிடுங்கள். உங்களுடைய சோகம், மனபாரம் எல்லாமே குறைந்துவிடும். ஆம், அடுத்தவர்களிடம் நம்மை கவலைப்பட வைத்தவர்களிடம் நாம் நேரடியாக ஒரு சண்டைக்கோ இல்லை விவாதத்திற்கோ போகும்பொழுது மேலும் மேலும் நமக்கு மன அழுத்தத்தையும் மனதிற்கு மிகப்பெரிய பாரத்தையும் கொடுத்துவிடும் அல்லவா? அப்படியான கவலைகளை மறக்க நீங்களும் எழுதுங்கள். நாட்குறிப்பாக எழுதுங்கள், இல்லை கவித்துவமாக எழுதுங்கள். ரொம்ப அருமையான அந்த விஷயத்தை தான் நமது மெஹராஜ் பேகம் இந்த கவிதையினூடே உணர்த்துகிறார். ஆம், பாருங்கள். தாரை தாரையாய் காகிதத்தின் மீது கண்ணீர் சிந்தத் தொடங்கி விடுகிறது என் பேனா. கண்களுக்கு அழாதே என ஆறுதல் கூறிவிட்டு. எவ்வளவு அற்புதமான ஒரு வரி பாருங்கள். தன்மேல் விழுந்த துளிகளை அள்ளி கவிதையாய் கோர்த்து எடுத்து காட்சிப்படுத்துகின்றன தாள்கள். ஆம், தாள்கள் காட்சிப்படுத்துகிறது. பேனா அப்படியே கண்ணீர் சிந்தி தாரை தாரையாக கண்ணீர் சிந்தி தாள்களில் பொழிகிறது. அந்த தாள்கள் தாங்குகிறது. எவ்வளவு அற்புதம் பாருங்கள். ரொம்ப அருமையான கவிதை அது. வாழ்த்துக்கள் மெஹராஜ் பேகம் கவிஞர் அவர்களுக்கு, தோழி அவர்களுக்கு. அடுத்து நாம் அவருடைய படைப்பு அடுத்த கவிதை இப்படியாக அமைகிறது. ஆம், நாம் சின்ன வயதில் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? அதாவது ஒரு 90ஸ் கிட்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற அந்த 70, 80களில் இருப்பவர்கள் எல்லாம் அந்த மயிலிறகை ஒரே ஒரு ஒரு இதை வைத்துக்கொண்டு நம்ம என்ன செய்வோம், அது
புத்தகத்தில் நடுவில் வைத்திருப்போம். அந்த புத்தகத்தின் நடுவே நாமளே தான் அதை கிள்ளி கிள்ளி அடுத்தடுத்த பக்கத்தில் வைத்திருப்போம். இல்லை பக்கத்தில் கூட வைப்போம். ஆனால் அந்த மயிலிறகு குட்டி போட்டு விட்டது என்று நாம் அது நட்புகளிடம் சொல்லி ஆரவாரம் அடைவோம். அந்த அந்த நாட்களை நினைவுபடுத்துகிறது இந்த கவிதை. ஆம், உண்மையிலேயே நமக்கே கூட சந்தேகம் வந்திருக்கும். அட மயிலிறகு குட்டி போடுமா? என்று அன்றைய கேள்விக்கு விடை இப்பொழுது சிரிப்பாக தான் அமைந்திருக்கிறது அல்லவா? ரொம்ப அருமையான அந்த நாட்கள் எல்லாம் மீட்டெடுக்க வேண்டிய நாட்கள் என்று சொல்லலாம். இதோ நான் ரொம்ப அதிகமாக பேசிவிட்டேனோ? மெகராஜ் பேகம் அவர்களின் கவிதை அந்த நினைவலைகளை மீட்டெடுக்கிறது. மயிலிறகு குட்டி போடும் என்றே கூறிய சிநேகிதை மீது அசைக்க முடியாத நம்பிக்கையும் பிடித்தமும். அறிவின் காரணமாக யார் யாரோ இல்லை என பரிகாசம் செய்கின்றனர். அவர்களின் மீதெல்லாம் எனக்கு எந்தவித புரிதலும் இல்லை. ஆம், அறிவின் காரணமாக யார் யாரோ இல்லை என பரிகாசம் செய்கின்றனர். அவர்களின் மீதெல்லாம் எனக்கு எந்தவித புரிதலும் இல்லை. இன்றளவும் உன் புன்னகையை பிடிக்குமென கேட்டு வாங்கிக் கொள்ளும் தோழி பொய் சொல்லி இருக்க வாய்ப்பே இருக்காதென்பதனை நினைக்கும் பொழுதெல்லாம் ஆதூரத்துடன் கலாபம் இருக்கிறது பால்யம். எவ்வளோ அழகான கவிதை பாருங்கள். இன்றளவும் உன் புன்னகையை பிடிக்கும் என கேட்டு வாங்கிக் கொள்ளும் தோழி பொய் சொல்லி இருக்க வாய்ப்பே இருக்காது என்பதனை நினைக்கும் பொழுதெல்லாம் ஆதூரத்துடன் கலாபம் இருக்கிறது பால்யம். உங்களுடைய கவிதை பல பேருக்கு இப்பொழுது நான் வாசிக்கும் பொழுது பல பேருக்கு அந்த பால்யகால நினைவுகளை கண்டிப்பாக வரவழைத்திருக்கும் தோழி மெகராஜ் பேகம் அவர்களே. ரொம்ப அற்புதமான ஒரு கவிதை. அடுத்த கவிதை எப்படி அமைந்திருக்கிறது வாருங்கள் பார்க்கலாம். மிக மிக சுவாரஸ்யமான நினைவலைகளை சுவாரஸ்யமான நிகழ்வுகளுக்குள் சுவாரஸ்யமான உலகத்துக்குள் கூட்டி செல்கிறார் மெகராஜ் பேகம் தோழி என்று சொன்னால் அது மிகையல் அல்லவா? இந்த கவிதை இப்படியாக அமைகிறது. இன்னும் சில காலம் செவி கொடுத்து இருக்கலாம் என் சொற்களுக்காய். இன்னும் சில காலம் இதயத்தில் ஏந்தி இருக்கலாம் என் அன்பினை. இன்னும் சில காலம் சம்பாசனைகள் செய்திருக்கலாம் நம் நேசத்தை பற்றி. இன்னும் சில காலம் பரஸ்பரமாக கண்ணீரையும் புன்னகையையும் பரிமாறியிருக்கலாம். இன்னும் சில காலம் சென்றால் என்னை அழைத்து கூட சென்றிருக்கலாம் உன் வீட்டிற்கு. எவ்வளவு காலமானாலும் மீண்டும் இந்த வரிகளையே நான் சொல்லி இருக்கலாம். இன்னும் சில காலம் என்னோடு நீ இருந்திருக்கலாம் என்பதனாலோ என்னவோ எப்பொழுதோ சென்று விட்டாய் என்னை விட்டு. இன்னும் இன்னும் வேண்டும் என்பது தெரிவிக்கவில்லையா நீ? எத்தனை இனிமையானவள் எனக்கு என்று செல்லம்மா என்று அற்புதமாக மெகராஜ் பேகம் தோழி அதாவது உபசார கவிதையாக அமைந்திருக்கிறது அந்த கவிதை என்று தான் சொல்ல வேண்டும். ஆம், இன்னும் இன்னும் எத்தனை காலம் நீ என்னோடு கண்டிப்பாக இருந்திருக்கலாம். கண்ணீரையும் புன்னகையையும் நாம் எத்தனையோ காலம் இருந்து பரிமாறி கொண்டிருக்கலாம் பரஸ்பரமாக. இன்னும் சில காலம் நமது அன்பினை இதயத்தில் ஏந்தி இருக்கலாம். காலம் இன்னும் சில காலம் செவி கொடுத்து நமது சொற்களை கேட்டிருக்கலாம். இவையெல்லாம் முடியும் முன்னே பாதியிலேயே விட்டு விட்டு சென்றாயே என்பதை போல அமைந்திருக்கிறது அந்த கவிதை. ரொம்ப அற்புதமான ஒரு கவிதை. ஆம் ஆம், இரங்கற்பா என்று கூட சொல்லலாம் அல்லவா? இதோ மெகராஜ் பேகம் தோழி அவர்களின் அடுத்த கவிதை என்னவென்று பார்க்கலாமா? ஒரு ஆணின் அதீத பிரியம் என்பது வேறு என்னவாக இருந்து விடப்போகிறது? தனக்கே பிரியமானவர்களிடம் ஏந்தி கொள்ளும் பாத்திரங்களுக்கு தக்கவாறு தன்னை வடிவமைத்து கொள்ளும் நீராகவே அமர்ந்து ஆசுவாசப்படுத்த சாய்ந்து கொண்டே சோம்பல் முறிக்க அயர்ந்து உறங்க தன் நிலைப்பாடுகளை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் ஒரு ஃபீட்பேக்கை போன்றதொரு சௌகரியமான அன்பை தவிர என்று ரொம்ப அற்புதமாக ஒரு ஆணின் நிலையிலிருந்து அந்த அதீத பிரியம் வேறு என்னவாக இருந்துவிட முடியும் என்று அற்புதமான ஒரு கேள்விக்கணையோடு அந்த கவிதையை ஆரம்பித்திருக்கிறார். ஆம், தனக்கே பிரியமானவர்களிடம் ஏந்தி கொள்ளும் பாத்திரங்களுக்கு தக்கவாறு அந்த தண்ணீர் எப்படி வடிவமைத்து கொள்கிறதோ அப்படித்தானே வடிவமைத்து கொண்டு மாற்றிக்கொண்டு மிகவும் அற்புதமான ஒரு துணையோடு நாம் பயணம் செய்து கொண்டு இருக்கிறோம். ரொம்ப அற்புதமான ஒரு கவிதை என்று சொல்லலாம். அடுத்த மெகராஜ் பேகம் அவர்களின் கவிதை இப்படியாக அமைந்திருக்கிறது. எப்பொழுதுமே என்னோடு தான் என்றில்லை, எனக்காய் இருக்கிறேன் என உணர்த்தி கொண்டே இரு. ஒரு தும்மலின் மூலமாக வேணும். எப்பொழுதுமே என்னோடு தான் என்றில்லை,
எனக்காய் இருக்கிறேன் என உணர்த்திக் கொண்டே இரு. ஒரு தும்மலின் மூலமாக வேணும் என்று அற்புதமாக வடித்திருக்கிறார். ஆம், இந்த தும்மலை பற்றி வள்ளுவர் கூட சிலாகித்து அதிகாரம் இயற்றி இருக்கிறார் அல்லவா? அதே போல தான் என்னோட தான் நீ இருக்கிற, என்னோட இருக்கிற அப்படின்னு கூட இல்ல. எனக்காக நீ உலகத்துல நீ எங்கேயோ எந்த மூலையிலயோ வேணாலும் இருந்துவிட்டு போ. எனக்காக இருக்கிற அப்படிங்கிறத ஒரு தும்மல், அதாவது நான் தும்மும்போது நீ என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு சிறு விஷயத்தையாவது நீ உணர்த்தி கொண்டே இரு. அப்போதைக்கு அப்போது அப்பொழுது தான் எனக்கு அதுவும் மிகவும் ஆனந்தமாக, இன்பமாக இருக்கும் என்று ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கிறார் மகராஜ் பேகம் இந்த கவிதையினுடைய அல்லவா? ரொம்ப அற்புதமான கவிதை. இந்த சில கவிதைகளாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு கவிதையை வாசித்த அந்த உணர்வு எனக்கு ஏற்பட்டது. மிகவும் அற்புதமான மெகராஜ் பேகம் அவர்களுடைய கவிதை இன்றைய கவிதை நேரத்தை அலங்கரித்து சென்றது. இப்படியான ரொம்ப அற்புதமான கவிதைகளை நீங்கள் காத்துக்கொண்டே இருங்கள். மீண்டும் கவிதை நேரம் எப்பொழுது வரும் என்று கவிதை நேரம் தொடரும் நேர்களே. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளையவேணி கிருஷ்ணா. வணக்கம் அன்பினைய சொந்தங்களே. நன்றி நேர்களே.